இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும். அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்கே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? அவர் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் இல்ல. உனக்கு அரசியல் யுகத்தை வகுப்பதற்கு ஒரு ஹிந்தி தெரிந்தவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்டா. டேய் எங்கடா இருக்கீங்களா? யாருடா ஃப்ராட் பண்றீங்க? வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? அவர் சொந்தமான நேரத்திலே தோல்வி கண்டுட்டு வராரு. டெபாசிட் இழந்து போய் லாஸ்ட் டெபாசிட் நோட் பிளே வெரி கண்டஸ்டட். டெபாசிட் இருந்தவர் இங்க சொல்லி கொடுப்பாராம். இவரு திராவிட முன்னேற்ற ஜெயிக்க வச்சுட்டாராம். இவரை ஜெயிக்க வச்சிருவாரா? பாத்துருவோம் சகோதரன். நீ வா பிரசாந்த் குஷாரே, நீ வா. இவங்க நிதி கேட்பாங்க, அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க. இப்படி விளையாண்டுக்கிட்டு ஹேஷ்டாக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால நடுவில் போட்டு சம்பவம் செஞ்சுட்டாங்க. என்னடா சம்பவம் செஞ்சாங்க? இந்த பக்ரன் சிங் சினிமாவில் சம்பவம்னா வெட்டி கொடுத்து அது யாரும் பூஜை யாரும் வெட்டினாங்க பொழுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எதுக்கு சொல்லுனா, ஒன்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் என்ன பேசணும் தெரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் வெரி பாப்புலர் ஆக்டர். நானே சொல்லியிருக்கேன், யூ ஆர் அந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கே ஒரு சர்ச்சையாகி போச்சு. என்ன சொல்ல வரேன்னா, பீப்புள் ஹூ ஆர் பாப்புலர் டெல் தி ட்ரூத். உண்மையை பேச கத்துக்கோங்க. உண்மை எது என்று புரிந்து கொண்டு பேசுங்க. சப்ஜெக்ட் தெரியலையா? பேப்பர் பரட்டிட்டே இருக்க. நான் கூட பாருங்க எவ்வளவு பேப்பர் வச்சிருக்கேன். பரட்டா படிச்சிருக்கேன், ஆனா பரட்டல. நான் உள்ளத்திலிருந்து அடித்தளத்தை வகுப்பதற்கு ஒரு ஹிந்தி தெரிந்தவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்டா. டேய் எங்கடா இருக்கீங்களா? யாருடா ஃப்ராட் பண்றீங்க? வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? அவர் சொந்தமான நேரத்திலே தோல்வி கண்டுட்டு வராரு. டெபாசிட் இழந்து போய் லாஸ்ட் டெபாசிட் நோட் பிளே வெரி கண்டஸ்டட். டெபாசிட் இருந்தவர் இங்க சொல்லி கொடுப்பாராம். இவரு திராவிட முன்னேற்ற ஜெயிக்க வச்சுட்டாராம். இவரை ஜெயிக்க வச்சிருவாரா? பாத்துருவோம் சகோதரன். நீ வா பிரசாந்த் குஷாரே, நீ வா. அவர் கேட்கணும், அவர் கேள்வி. நீ எவ்வளவு கோடி வாங்குற எனக்கு தெரியாது. நீ கோடிலாம் வேண்டாம். கோடியில் இருக்க மனிதன் சொல்லுவான் யார் ஆட்சிக்கு வருவாங்க. நீ என்ன செய்யற போட்டு என்ன பீவம் கொடுத்துருவேன். இந்த பத்திரிகை சொன்னா கூட பீவம் கொடுப்பாங்க. பெரம்பலூர் மாவட்டம் சுற்றி பார்த்தேன். இவங்க நாடு ஓட்டு போடுவாங்க, அவன் நாடு ஓட்டு இவங்களே சொல்லிடுவாங்களே. இவனுக்கு ஆசையை கொடுப்போம், தைரியமா சொல்லுவாங்க. கருத்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அது விஜய் பேசுறேன் கருத்து சொல்லுங்க தவிர சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் திசை திருப்புகிற நிகழ்ச்சி. எதுக்கு சொல்றேன்னா, இது தெரியும். நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா மனசு கேட்கிற. ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைத்தால் அது சொல்லிடுங்க. நீ என்ன வேணா படிக்கோங்க. உண்மையை பேசுவதால் பேப்பர்கள் தேவை கிடையாதுங்க. அப்ப சொல்லும்போது வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்குன்னா, ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவன் நான். வருபவர்களை வரவேற்பவன் தான் நான். இல்லை என்று சொல்லவில்லை. இளைஞருக்கு வர வேண்டும். வருகால இளைஞர் கையில் சொல்பவன் யார் வேணா வாங்க. ஆனா பேசும்போது கருத்தோட பேசுங்க, உண்மையை பேசுங்க. Don't use your popularity to misguide the people of the state. என்ன பேசுறீங்க நீங்க? அவர் கூட வச்சிருக்காரு. அரசியல் வியூகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் அங்க கெட் அவுட் போட்டிருந்தாங்க. பல பத்திரிகையாளர் கேட்டீங்கன்னா, கெட் அவுட்ல கையெழுத்து ஏன் போடல? அவர் என்ன பயந்துட்டாருன்னா, கெட் அவுட் போட்டு கையெழுத்து போட்டு என்ன வெளியே அனுப்பிச்சுடுவாங்களோ அப்படின்னு அவர் பயந்துட்டார். இல்லாட்டி கையெழுத்து போட்டுப்பாரு. அவர் சொல்றாரு, யாரோட கம்பேர் பண்றாரு? தோனியோட கம்பேர் பண்றாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உண்மையை கேட்கறது. நான் பெரிய தோனி ரசிகன். தோனியோட கம்பேர் பண்ணா, பீகார் இருந்த தோனி கை தட்டு, இந்த பக்கம் கை தட்டலையா, இந்த பக்கம் கை தட்டலையா, ஏன் கை தட்டு என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு புரியல.
இங்க தோனி ரசிகர் அதிகமா இருக்கலாம், உனக்கு கை தட்டல. அவர் சொல்றார், இவர் வந்து யார், அவர் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் இல்ல, உனக்கு வந்து அரசு